ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நாளைக்கு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சிறகடி காற்று சீரியலில். அதில் வந்து பார்த்தா ரோகிணி வந்து தலையாட்டுறாங்க. கிறிஸ் அங்கேருந்து வந்து மனோஜை டேடி அப்படின்னு கூப்பிட்றா. உடனே அண்ணாமலை வந்து இவனே எதுக்கு டேடின்னு கூப்பிட்றா அப்படின்னு சொல்லி விஜயா வந்து திட்டுறாங்க. உடனே அங்கேருந்து வந்து இங்கே வா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை உன்னை யார் அப்படி கூப்பிட சொன்னது அப்படிங்கிற ரோகிணியை கை காட்டுறாங்க. எல்லோரும் நினைக்கிற மாதிரி அப்படிலாம் கிடையாது. ரோகிணி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் அழுதுகிட்டு இருந்தான், அதனால் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அவன் என்ன சொல்லுவாங்கன்னா, ரோகிணி அப்பா அப்பான்னு அழுதுகிட்டு தான் நான் தான் சரி மனோஜை கூட்டுக்கோ சொன்னேன்னு சொல்லி சமாளிக்க போகிறாங்க. இதில் வந்து பெரிய விஷயமா ஒன்றும் எதுவும் வந்து இருக்க போகிறதில்ல. இதுக்கு அடுத்து சிறகடிக்க ஆசை வந்து முடிஞ்சு போச்சு. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஐயனார் துணை இந்த சீரியலில் பல்லவனோட அம்மா வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இப்போ அதனால் ஆனால் அவள் அப்பாவுக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல. எரிஞ்சு இதுக்கிட்டே இருக்காரு. இவரையும் இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விட்றாருன்னு எல்லாருமே வந்து நினைக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு குணம் ஏதோ ஏதோ ஒரு கதை இருக்குது. ஏன்னா பல்லவனை வந்து பெற்றதுக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளில போனாங்க. இப்போ வேறு யாரோ வந்து பார்த்தீங்கன்னா புருஷன் கூட இருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு ஏதோ கல்யாணம் பண்ணியிருக்காங்க. குழந்தைய எதுக்காக பிரிஞ்சாங்க அதெல்லாம் வந்து இனிமேல் தான் வந்து காட்ட போகிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ராத்திரியில் வந்து நிலா வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வெளியில் போய் வந்து பல்லவனோட அம்மா கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜன்னலுடைய கேட்குறாங்க, பணம் பணம் உனக்கு எப்போ பாரு பணம் தான் உனக்கு முக்கியமா? இப்போ தான் இங்கே வீட்டு வேலையை பூரா என் தலையில் கட்டிட்டாங்க. இங்கே நான் தான் வீட்டு வேலை அத்தனையும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பணம் 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 இனிமே தான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நிலா தான் கண்டுபிடிக்க போகிறாங்க என்ன கதை என்ன அப்படின்னு. இப்போ வந்து பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் டிஆர்பி ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல வந்து வந்திருக்கு. முதல் இடத்துல எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இது முதல் இடத்துல வந்திருக்குன்னு சொல்லலாம். சிறகடிக்க ஆசை 3வது இடத்துக்கு போயிருக்கு. 2வது பாண்டியன் ஸ்டோரில் வந்திருக்கு. இந்த வாரம் முதல் இடத்துல வந்து இந்த சீரியல் வந்து வந்திருக்கு.